ஃபேவரட். 4 பேரும் ஒரு டீமா இருந்தாங்க. இரு நான் போயிட்டு என்னோட டால் எடுத்துட்டு வந்துடுறேன், நீ போய் எடுத்துட்டு வந்துருப்பா. என்ன டோரா இது? என்ன கேமு? நம்மள்ட்ட கேட்காம நம்மள டீம்ல சேர்த்திருக்காங்க. என்ன பண்ணணும்னு ஒன்றும் புரியலையே. டோரா உனக்கு ஏதாவது தெரியுமா? அடடே, இது என்னது? இது இவ்வளோ பெரிய பொம்மை. இந்த பொம்மையை சுற்றி பார்க்கணுனாலே ஆட்டோ எடுத்துகிட்டு தான் போகணும் போல. என்ன எவ்வளோ பெருசு! ஏ அப்பா, எல்சா இதை எப்படி எல்சா எடுத்து க்ளீன் பண்ணுறது? இதை தூக்குறதுக்கே 4 பேர் வேணும் போலே. என்ன எல்சா இது முகத்தை பாரு. எனக்கும் புரியல. இருந்தாலும் சேலஞ்ச் நம்ம விட்டு கொடுக்க கூடாதுடா. உனக்கு தான் சேலஞ்ச்னா ரொம்ப பிடிக்கல. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுடா. சப்போர்ட் பண்றேன் எல்சா. ஆனா அந்த பொம்மையை பார்த்தாலே பயமா இருக்கு. எவ்வளோ பெருசு! ஏய், இந்த பூஜை ரொம்ப மோசம் தெரியுமா? நம்ம சேலஞ்சில் வின் பண்ண கூடாதுன்னே எடுத்துட்டு வந்திருக்கா. பாத்துக்கலாம் ஹரிஷ், நம்ம முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவோம். நம்ம டீம் நின்னு செஞ்சோன்னு வச்சுக்க, அது சூப்பரா தான் ஒரு ரிசல்ட். வாங்க வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அக்கா இதோட முடியல பாருங்கக்கா. சிலந்தி வலை போல இருக்குக்கா. ஏப்பாடி, இது கையை விட்டோம்னா வெளியில எடுக்க முடியாது போல. ஏப்பா, எப்படி இதை க்ளீன் பண்றது? இந்த முடிய எங்க பாருங்கக்கா. என்னப்பா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? நம்மளோடது சின்ன பொம்மை தானே, கடகடன்னு முடிச்சிடலாம். நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த கறியெல்லாம் நல்லா தேய்ச்சி கழுவணும்ப்பா. என் மூட்டு கறி இந்த எல்சா சும்மாவே அள்ளி தடவி விட்டுருக்கா போல. எவ்வளோ கறியை தடவி இருக்கா பாரு. நம்ம இப்போ உடனே தேய்ச்செல்லாம் போகாது. இதை கொஞ்சம் சோப்புல ஊற வச்சு தேய்ச்சோன்னு வச்சுக்க, ஈஸியா இருக்கும். இங்கே பாருங்கப்பா, இந்த டப்பால தண்ணி எடுத்து வந்தெல்லாம் நம்ம பார்பி பொம்மை க்ளீன் பண்ண முடியாது. நான் போயிட்டு நல்ல பெரிய ட்ரேல எடுத்துட்டு வரேன். இந்த ட்ரே போதுமா? சரி, பொம்மை எடுத்துட்டு வாங்க, உள்ள வச்சு முக்கி பார்ப்போம். கரெக்டா இருக்கு. வாவ், இதோட முடியை பார்த்தீங்களா? அந்த முடி அலசுறதுக்கே 3 நாள் ஆகும் போல. எவ்வளோ முடி! அப்பாடி, சூப்பரா இருக்குப்பா. நான் பொம்மை க்ளீன் பண்ணா சூப்பரா இருக்கும்ல. அத்தாடி, இங்க பாரு எல்சா, அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு போய் இப்பயே சோப் போட்டு காய வச்சிருப்பா. அப்புறம் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் இதெல்லாம் திரும்ப போட்டு விடணும். பொம்மைக்கு வேற ட்ரெஸ் இல்ல. இங்க பாருப்பா, என்னோட வேலை நான் அந்த பொம்மையை நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துருவேன். மேக்கப்லாம் நீங்க தான் பாத்துக்கணும். டோரா, பொம்மையா இருந்தாலும் அது முகத்துல எல்லாம் ஏறி நடக்க கூடாது டோரா. அதுக்கும் ஒரு ஜீவன் இருக்குல்ல. சரி, நம்ம பார்பி டாலை சூப்பரா க்ளீன் பண்ணிடுவோமா? சரி, தூக்குங்க. உனக்காகவே ஒரு ஸ்பெஷல் கிளினிக் பிளஸ். இங்க வாங்க வாங்க, வந்து நல்லா தேய்ங்க. தேய்ச்சாதான் போகும். கையெல்லாம் தேய்ச்சா போகாது போல. இங்க பாரா வரவே மாட்டேது சுத்தமா. தள்ளுங்க தள்ளுங்க, அந்த கறியை நான் தேய்ச்சி க்ளீன் பண்றேன். இந்த ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சோன்னா எவ்வளவு பெரிய கறியா இருந்தாலும் எல்லாம் க்ளீன் ஆயிடும். ஆஹா, என்ன கறிடா இது! அப்பா, எவ்வளவு கறி அள்ளி தடவி இருக்கு இந்த பூஜா. ஏய், சூப்பரான டால். இங்க பாருங்கப்பா, எவ்வளவு கியூட்டா இருக்குன்னு. இருங்க இருங்க, நான் கழுவி காட்டுறேன். செம கியூட்டான டால் பாது. ஏய், கண்ணு எப்படி ஓப்பன் ஆகுது பாரு. ஓ மை காட், செமையா இருக்குப்பா நம்ம டால். இந்த ஹேருக்கும் லைட்டா ஷாம்பு போட்டு க்ளீன் பண்ணணும்னு வச்சுக்கேன். ஹேர் ஸ்டைலிங் பண்றது சூப்பரா இருக்கும். இருங்க, நான் ஹேருக்கு நல்லா க்ளீன் பண்ணி தந்துடுறேன். அதுக்கப்புறம் நீங்க வெளியில எடுத்து உங்களோட மேக்கப் திறமையை காட்டுங்க. பா, நல்லா அழுக்குப்பா தலை ஃபுல்லா. நல்லா தேய்ச்சி உன்னை குளிப்பாட்டி விடுறேன். பார்பி டால், ஒன்றும் கவலைப்படாத, உன்னை சூப்பராக மாற்றிடுறோம். நாங்கள் நம்ம டீம் தான் வின் பண்ண போகிறோம். சரியா? டோன்ட் வரி. என்ன கண்ணில் வரப்பட்டுட்டா? இரு. இப்போ ஓகேவா? வா, கியூட்பா, ரொம்ப கியூட்டா இருக்கு இந்த டால். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அழகா மேக்கப் பண்ணுங்க. அதெல்லாம் சூப்பரா பண்ணிடுவோம்டா. ஏய் ரோஸ், நம்ம டால் செமையா இருக்குல்ல. இங்கே பாருப்பா, செம பிட்டியா இருக்குப்பா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப கியூட்டா இருக்கு. பாரு, அது கண்ணு திறந்து பார்க்கும்போது செமையா இருக்கு. சரி, இந்த நல்ல தண்ணில கழுவிட்டு ஹேர் நல்லா வாஷ் பண்ணிடுவோம். அவ்வளோதான். இங்கே பாருங்க, ஹேர் எல்லாம் சாஃப்டியா சில்கியா இருக்கு. சரி, வெளியில எடுத்துருவோமா? எடுத்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணிட்டு இந்த தண்ணிலாம் இல்லாம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஓ மை காட், எவ்வளவு சூப்பரா பண்ணிருக்கீங்க. எவ்வளவு பெரிய டால்பா, எவ்வளவு அழகா க்ளீன் பண்ணிட்டீங்க. ஓகே ஓகே, என்னப்பா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? வாங்க, நம்ம டாலே அந்த ட்ரேலே போட்டு க்ளீன் பண்ணலாம். வாங்கப்பா, டைம் ஆயிட்டு இருக்கு. என்னப்பா இது, எவ்வளவு தேய்ச்சாலும் போகவே மாட்டுது. என்னது இது, பெயிண்டா இல்ல அழுக்கா? என்ன ஒண்ணுமே புரியலையே. இந்த தேய்க்கிறேன், ஒண்ணுமே போக மாட்டுது. ஏன்பா, வேற யாராவது ட்ரை பண்ணி பாருங்கப்பா. நானே எவ்வளவோ தேய்ச்சி பார்த்துட்டேன்பா. இங்க பாருப்பா, இவ்வளவுதான்ப்பா போகுது. சரி விடு, வெளியில எடுப்போம். நம்ம மேக்கப் பண்றப்ப அந்த கருப்புலாம் தெரியாம மேக்கப் பண்ணிக்கலாம்.
எல்சா உனக்கு கொஞ்சமாவது மனசாச்சு இருக்கா? நான் இப்படியே கீழே நின்றுக்கிட்டு எப்படி அது முடியல உள்ள தண்ணியெல்லாம் துடைக்க முடியும்? நான் போயிட்டு ஏணி எடுத்துட்டு வரேன். ஏணி வச்சு தம்பா ஏறணும். இவ்வளோ ஹைட்டுக்கு கீழே நின்று எப்படி துடைக்க முடியும்? இங்கே பத்தியா ஏணி வச்சு ஏறினாதான் அது ஹைட்டுக்கு நான் கரெக்டாக வரேன். சரி அந்த துண்டை கூட கொஞ்சம் தொடச்சி கொடுப்போம். போதுமான்னு பாருங்கப்பா. அதெல்லாம் நல்லா காஞ்சிட்டுப்பா, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. இங்கே பாருங்க ஒரு சொட்டு தண்ணி கிடையாது. சரி ஏணியை பிடிச்சிக்க, நான் கீழே இறங்கி வரேன். எல்சா என்னோட ஒர்க் முடிஞ்சிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ரோஸ் ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் பண்ணிடலாமா? இங்கே பாருப்பா, முன்னாடி எவ்வளோ சிக்கா இருந்தது, இப்போ பரவாயில்லப்பா கொஞ்சம். ஆனா இதுல சடெல்லாம் எதுவும் போட முடியாது. நம்ம அப்படியே சேர்த்து வச்சு ஒரு ஹேர் பேண்ட் போட்டு விட்டுருவோம். இதுவே நல்ல கியூட்டா தான் இருக்கு நம்ம பார்பி டாலுக்கு. சோ கியூட்ல. நெக்ஸ்ட் நம்ம பார்பி டாலுக்கு மஸ்காரா போட்டோன்னே நல்லா பிரைட்டா தெரியுது ஐஸ்லாம். சோ கியூட். அடுத்து என்ன பண்ணலாம்? சரி ஐஷேடோ போட்டு விட்டுருவோமா? ஐஷேடோ இந்த கலர் நல்லா தானே இருக்கு. ஓகே சூப்பரா தான் இருக்கு நம்ம டாலுக்கு. சோ கியூட். எது போட்டாலும் நல்லா அழகா இருக்கு நம்ம டால். அடுத்து நம்ம வந்து ஐப்ரோ வரைஞ்சி விட்டுருவோம். ஐப்ரோ லைட்டா இருக்குல்ல, அது கொஞ்சம் டார்க் பண்ணி விட்டுட்டோம்னு வச்சுக்கேன், நல்லா பிரைட்டா இருக்கும். இப்போ நல்லா இருக்குல்ல. நெக்ஸ்ட் லிப்ஸ்டிக் போடலாம். என்ன கலர் போடலாம்? ரெட்டா பிங்கா? பிங்க் தான் நல்லா இருக்கும். ஆல்ரெடி பிங்க் கலர் தானே போட்டிருக்கு. நம்ம பிங்க் கலரே கொஞ்சம் நல்லா டார்க்கா போட்டு விட்டுருவோமா? நல்லா டார்க்கா போட்டால் தான் அழகா இருக்கும். ஓ பிரிட்டி, எவ்வளோ சூப்பரா இருக்கு நம்ம டால். சோ கியூட். கைத்து கொஞ்சம் எம்டியா இருக்குப்பா. இங்க பாரு, இந்த மணியை போட்டு விட்டுலாமா? நல்லா இருக்குல்ல, மோனா வட்டா இருக்கு. சூப்பர், அழகா இருக்குப்பா நம்ம டால். இங்க பாருங்க, அடுத்து நம்ம ஃபேஸ்க்கு லேசா டச்சப் கொடுத்தோம்னு வச்சுக்கேன், இன்னும் அழகா இருக்கும். இவ்வளவு சூப்பரா பிரைட் ஆயிட்டு இருக்கு. நல்லா இருக்குப்பா. நல்லா ஃபுல் ஃபேஸ்க்கும் போட்டு விட. எப்படிப்பா நம்ம பார்பி டால் மேக்கப் பண்ண இவ்வளவு அழகா ஆயிட்டே இருக்கு பாரு. சூப்பரா இருக்குப்பா. எனக்கே ஆசையா இருக்கு மேக்கப் பண்ணி விடுறதுக்கு. இவ்வளவு கியூட்டா இருக்கு ரியலா. ஆமாப்பா, நல்லா ஃபுல் ஃபேஸ்க்கும் பவுடர் போட்டு விட்டுரு, அப்பதான் டிஃபரன்ஸ் தெரியாது. சூப்பர்ப்பா, செம்ம கியூட்டா இருக்கு நம்ம டால். ஹரிஷ், போயிட்டு ட்ரெஸ்லாம் காஞ்சிச்சுன்னா கொஞ்சம் எடுத்துட்டு வாயேண்டா, போட்டு விட்டுறலாம். சரி எல்சா, எங்க வெளியில தானே காய வச்சிருக்கேன். நம்ம பொம்மை செமையா இருக்குப்பா. நான் போயிட்டு எடுத்து வந்துடுறேன். எல்சா எங்க பாரு, நல்லா காஞ்சிச்சுப்பா, போட்டு விட்டுறலாம் ட்ரெஸ்ஸை. ஆனா அந்த Dress மட்டும் நம்ம புதுசா வேற சேஞ்ச் பண்ணிட்டோம்னா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும்பா. சரி ஓகே, நெயில் பாலிஷ் போட்டு விட்டுருமா? இந்த கலர் சூப்பரா இருக்கு டாலுக்கு. சரி அந்த ஹேண்ட் காட்டுங்க, அந்த ஹேண்ட்லயும் போட்டு விட்டுறலாம். சோ கியூட், நைஸ் டால். பாரு எவ்வளவு கியூட்டா இருக்கு. சூப்பரா இருக்குப்பா. இன்னும் என்ன பேலன்ஸ் இருக்கு? கிளிப்பு வச்சு விட்ருவோம். கிளிப்பு வச்சா கியூட்டா இருக்கும். வாவ் சூப்பரா இருக்குல்ல. கேப் கிளிப்பு அழகா இருக்கு. அடுத்து ஒரு சின்னதா ஒரு பொட்டு. வாவ் கியூட்பா, செமையா இருக்கு. மேக்கப் சூப்பரா பண்ணிருக்கீங்கப்பா. வாவ் எல்சா, ரோஸ் செம்மையா பண்ணிட்டீங்க. நம்ம டால் தான் இந்த சேலஞ்சில் வின் பண்ண போகுது. நம்ம டீம் தான்ப்பா வின் பண்ண போறோம் 100%. எப்படிப்பா அந்த டீம் அவ்வளவு பெரிய டால் இவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காங்க. ஆனா நம்மளோட டால் பாரு, நம்ம சரியா க்ளீன் கூட பண்ணல. இத வச்சு கலர் கரெக்ட் பண்ணி பாப்போம். இது ஓரளவுக்கு மேட்ச் ஆகுதுல. சரி இதுவே ஃபேஸ் ஃபுல்லா அடிச்சிடலாம். அங்கங்க கருப்பு கருப்பா இருக்குப்பா, சரியா க்ளீன் கூட பண்ணல. லிப்ஸ்டிக் ரெட் கலர்ல போட்டா நல்லா இருக்குமா? என்னப்பா முடிச்சிட்டீங்களா? அவ்வளோதானா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பார்த்து சொல்லுங்க எந்த டால் நல்லா அழகா இருக்குன்னு, யார் டீம் வின் பண்ணிருக்குன்னு சொல்லுங்க பாப்போம்.